நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 11/12/2024க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 26ஆம் தேதி, டிசம்பர் மாதம் புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 10:45 மற்றும் 11:45, மாலை 4:45 மற்றும் 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 11:15 மற்றும் 12, மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 12 மற்றும் 1:30, குளிகை 10:30 மற்றும் 12, யமகண்டம் 7:30 மற்றும் 9, சூலம் வடக்கு, பரிகாரம் பால். திதி இன்று அதிகாலை 1:13 வரை தசமி, பின்பு இரவு 10:54 வரை ஏகாதசி, பின்பு துபாதசி. நட்சத்திரம் இன்று காலை 9:57 வரை ரேவதி, பின்பு அஸ்வினி. யோகம் இன்று காலை 6:18 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் இன்று காலை 9:57 வரை பூரம், பின்பு உத்திரம். மேஷம் ராசினியர்கள். இந்த இன்னல்கள் தீர்வதற்கு இறை வழிபாடு ரொம்ப முக்கியம். மனதை நீங்க அமைதியுடன் வைத்துக் கொண்டால் மட்டுமே வெற்றி ஏற்பட கொடுங்க. எந்த ஒரு பிரச்சனையும் நீங்க நிதானமாக அணுக வேண்டும். கோபங்கள் தயவு செய்து வேண்டாம். முக்கியமாக பிடிவாத குணத்தை தயவு செய்து விட்டுவிடுங்கள். யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு இருப்பது ரொம்ப சிறப்பு. அடுத்தவரிடம் கூட வீண் விவாதம் பேசி நேரம் செலவிட வேண்டாம். வழக்கு விவகாரங்கள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும், பயப்பட வேண்டாம். ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து எதிலும் செய்வது நல்லது. திட்டமிட்ட காரியம் ஒன்று கொஞ்சம் நடைபெறாமல் போகலாம், அது வருத்தத்தை கொடுக்கும். பணியாளர்கள் சின்ன சின்ன தொல்லைக்கு உண்டாகக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று குறையாக நின்ற பணிகள் சிக்கலின்றி நடைபெற கொடுங்க. கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும். தொழில் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழல் இருக்குங்க. புதிய பொருள் சேர்க்கையும் இன்று ஏற்படக்கூடும். சகோதரத்தின் வெளிநாடு பயணம் இனிமையாக அமைதிவிடக்கூடும். சுய சார்பும் தன்னிறைவும் பெறுவீர்கள். இன்று குடும்ப பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரக்கூடும். செலவுக்கேற்ற வரவுகள் வந்து சேரும். கைவிட்டு போன பொருட்களும் கண்டிப்பாக உங்களிடம் வந்து சேரக்கூடும். பெண்கள் இன்று நம்பிக்கையுடன் எதிலும் ஈடுபட வேண்டும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெண்களுக்கு சுயமரியாதை அதிகரிக்க கொடுங்க, சுறுசுறுப்பு வெளிப்பட கொடுங்க. காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருப்பீர்கள். செய்யும் பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் கூட வெற்றியை கொடுக்கும். பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு மட்டும் செல்ல வேண்டாம். காதலை பொறுத்தவரை நல்லதொரு புரிதல் இருக்கட்டும். முன்கோப பேச்சுக்களை விட்டுவிட வேண்டும். காதல் வெற்றி நோக்கி செல்லும். பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. என்று மாணவர்கள் பிடித்தமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். கல்வியில் உள்ள தடைகளை உடைத்தெறிவீர்கள். கல்விக்கான செலவுகள் கொஞ்சம் இருக்கும், அதனை சரி கட்டிக் கொள்வீர்கள். எது எப்படியோ நன்கு படியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிங்க் நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி என்ற அரைக்குறையாக இருந்த பணிகள் கண்டிப்பாக சூடுபிடிக்க தொடங்கும். குடும்ப பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வர கொடுங்க. இறைவன் வழிபாட்டில் இன்று அக்கறையுடன் செயல்படுவீர்கள். எதையும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செய்வீர்கள். மன அமைதி இருந்தால் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பரணி என்று பொறுமையாக இருந்து எதிலும் ஈடுபட வேண்டும். குழப்பங்களை ஓரளவு சரி கட்டிவிட முடியுங்க. முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சகோதர சகோதரிகளுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். செலவுக்கேற்ற வரவுகள் ஒரு பக்கம் வந்து சேரும். இன்று உங்களுக்கு பிரச்சனைகள் தெரிந்து மன நிம்மதி ஏற்படக்கூடும். கிருத்திகை எதிர்பாராத வகையில் நல்லது நடக்குங்க. பணியில் இருந்த தொய்வு விலகி செல்லக்கூடும். நட்பு வட்டமும் இன்று விரிவடை கொடுங்க. வெளிநாடு பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். எதையும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செய்வது நல்லது. திட்டமிட்ட காரியங்கள் மிகவும் சிறப்பாக நடைபெறக்கூடும். இன்னல்கள் தீர்வதற்கு இறை வழிபாடு ரொம்ப முக்கியம். என்று உங்களுக்கு தன்னிறைவு பெரும் நாளாக இருக்க கொடுங்க. ரிஷபம் ராசினியர்கள் என்று கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். சொந்த பந்தங்களால் வந்த தொல்லை விலகி செல்லக்கூடும். நிதானத்துடன் செயல்பட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். நிம்மதி கூடும் நாளாக இருக்கக்கூடும். வருங்கால நலன் கருதி சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். திட்டங்கள் அனைத்தும் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்க கொடுங்க. முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பொது வாழ்க்கையில் உங்களுக்கு முக்கிய பொறுப்புகள் வந்து சேரக்கூடும். இன்று உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வரக்கூடிய சூழல் இருக்குங்க. செயல் திறமையும் இன்று வெளிப்படக்கூடும். சுதந்திரமாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. வரவேண்டிய பணமும் கண்டிப்பாக வந்து சேரும். மேலிடத்தில் இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகி செல்லக்கூடுங்க. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். கணவன் மனைவி இருவரும் பேசி எடுக்கும் முடிவுகள் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும்.
பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழ்வீர்கள். என்று பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். காரியங்களையும் கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். வாய்ப்புகளை கண்டிப்பாக உருவாக்கிக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று எதிலும் வேகம் கூடிவிடும். காதல் போன்ற விஷயங்கள் வெற்றியை கொடுக்கும், பயப்பட வேண்டாம். மன நிம்மதி கொள்ளுங்கள். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். என்று மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது தெளிவாக ஏற்றுக்கொள்ளுங்கள். என்ன செய்யலாம், ஏது செய்யலாம் என்று யோசித்து செய்யுங்கள். பிடிவாத குணத்தை மட்டும் தயவு செய்து விட்டுவிடுங்கள். பெற்றவருக்கு நீங்கள் தயவு செய்து உதவியாக இருக்க வேண்டும். அவரிடம் வாக்குவாதம் செய்து கொண்டிருக்க வேண்டாம். படிப்பில் முழு அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள், அது போதும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பெங்கு நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். பெங்கு நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லது ஒரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. என்று மனம் உங்களுக்கு கண்டிப்பாக திருப்தி அடையுங்க. வருங்கால நலன் கருதி முக்கிய முடிவில் எடுப்பீர்கள். சொந்த பந்துகளால் வந்த தொல்லை விலகி செல்லக்கூடும். கையில் உள்ள காசு பணத்தை சேமிப்பாக மாற்ற வேண்டும். பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லைங்க. சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். ரோகிணி. திறமையின் அடிப்படையில் வெற்றி பெறுவீர்கள். புதிய பொருள் சேர்க்கையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். முக்கிய பொறுப்புகள் வந்து சேரக்கூடும். மேலிடத்திடம் இருந்து வந்த கருத்து முதல்கள் விலகி செல்லக்கூடும். இரவு நேர பயணங்கள் சந்தோஷத்தை கொடுக்குங்க. என்று நீங்க சுதந்திரமாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குங்க. மிருகசிரிஷம். வெளிவட்டார தொடர்புகள் விரிவடையும். பொது வாழ்க்கையில் உங்களுக்கு புகழ் குடிவிடும். முக்கிய பொறுப்புகள் தேடி வரக்கூடுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். மாற்றங்களும் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். கணவன் மனைவி உறவில் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடுங்க. எடுக்கும் முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். என்று உங்களுக்கு அனுகூலமான நல்ல பார்வை ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மிதுனம் ராசினியர்கள். என்று ஓரளவு சிக்கல்கள் திருந்து நிம்மதி ஏற்பட கொடுங்க. பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டும் நாளாக இருக்கக்கூடும். விஐபிகளின் சந்திப்பினால் விருப்பங்கள் நிறைவேறக்கூடும். வீடு இடம் வாங்கும் முயற்சி கண்டிப்பாக கை கொடுக்கும். அன்பு நண்பர்களின் ஆதரவு பெருகுங்க. கொடுக்கல் வாங்கல்களை எல்லாம் ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். ஆதாயம் உங்களுக்கு சீராக வரக்கூடும். என்று அடுத்தவர்களுக்காக எந்த ஒரு பொறுப்பையும் ஏற்காமல் இருப்பது நல்லது. நண்பர்கள் உறவுகளிடம் இருந்து வந்த பிரச்சனை விலகி செல்லக்கூடும். என்று சின்ன சின்ன தொலைகள் இருந்தாலும் சமாளித்து விடுவீர்கள். நிம்மதியான வாழ்க்கைக்கு அடித்தளம் அமைத்துக் கொள்வீர்கள். உங்களுடைய பொன்னான நாளை இன்று அற்புதமாக இன்று அமைத்துக் கொள்ள முடியுங்க. தேவைகளையும் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்ள முடியுங்க. அண்டை அயலாரின் ஆதரவு கண்டிப்பாக இருக்கும். குறுகிய பயணங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். வெளிநாடு செல்லக்கூடிய பயணங்களும் ஏற்படக்கூடும். பயணங்களின் பொழுது உடைமைகள் மீது கவனம் இருக்கட்டும். தொட்ட குறை விட்ட குறை எல்லாவற்றையும் சரி செய்துவிட முடியும். முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக வெற்றி உங்கள் பக்கம் வரக்கூடுங்க. அது மட்டுமில்லை மிதுனம் ராசினியர்கள். காசு பணத்தை விரயம் செய்ய வேண்டாம். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ வேண்டும். அதிக வட்டி தொகைக்கு பணம் வாங்க வேண்டாம். இரு சக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமையாக சென்று வர வேண்டும். பெண்கள் இன்று அயராமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். வாய்ப்புகளை நல்ல விதத்தில் உருவாக்கிக் கொள்வீர்கள். முயற்சியின் மூலம் முன்னேற்றம் அடைவீர்கள். பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. முடிவுகளில் கண்டிப்பாக தெளிவு இருக்க கொடுங்க. அதே போல் அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். என்று காதல் கொஞ்சம் மனக்கசப்பை கொடுத்தாலும் எளிதில் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். காதலை பற்றின நல்லதொரு புரிதல் உணர்வை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். திருமணத்தை போய் முடியும், பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் சுகபோக வாழ்க்கையை கண்டிப்பாக அனுபவிப்பீர்கள். பிரச்சனைகளில் கண்டிப்பாக தீர்வு காண்பீர்கள். தடைகளை உடைத்தெறிந்து கல்வியில் ஈடுபடுவீர்கள். உயர்கல்வி சிறப்பாக இருக்கும். மூட நம்பிக்கைகளை கவனம் கொள்ள வேண்டாம். கேள்வி ஞானத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். இறைவனை நம்பி வழிபடுங்கள், அது போதும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் சிவப்பு நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். இளம் சிவப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம். என்ற முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். பயணங்கள் செல்லும் பொழுது பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகளும் இருக்க கொடுங்க. மற்றற்ற மகிழ்ச்சி கண்டிப்பாக கூடும். விஐபிகளின் சந்திப்பினால் விருப்பங்கள் நிறைவேறும். நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடும். என்று அண்டை அயலாரின் ஆதரவு கிடைக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. திருவாதிரை. கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். ஆதாயம் உங்களுக்கு சீராக வரக்கூடும். தொல்லைகள் எல்லாம் மறந்து நிம்மதி ஏற்படக்கூடுங்க. கடன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். திறமையின் அடிப்படையில் இன்று வெற்றி பெறுவீர்கள். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு மனம் சந்தோஷம் கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. புனர்பூசம். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். வாய்ப்புகளை கண்டிப்பாக உருவாக்கிக் கொள்வீர்கள். முக்கிய பொறுப்புகள் வந்து சேரக்கூடுங்க.
இறைவன் வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு மட்டும் செல்ல வேண்டாம். வருங்கால நலன் கருதி சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். இன்று திட்டங்கள் அனைத்தும் பலிக்கக்கூடும். சுதந்திரமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கக்கூடுங்க. என்று தொல்லை கொடுத்தவர்கள் விலகி செல்லும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கடகம் ராசினியர்கள், இன்று உங்களுக்கு பணி சுமை குறைந்து கொள்ளும் நாளாக இருக்கக்கூடுங்க. முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். விஐபிகளின் சந்திப்புகள் இன்று ஏற்படக்கூடும். விருப்பங்களும் கண்டிப்பாக நிறைவேறிவிடக் கொடுங்க. காலை நேரத்திலேயே உங்களுக்கு நல்ல தகவல் கண்டிப்பாக வந்து சேரும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கண்டிப்பாக கிடைக்கும். புதிய சொத்துக்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். என்று புதிய வாய்ப்புகள் வந்து சேருங்க. சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் வரக்கூடும். அரசியல்வாதிகளுக்கு கொஞ்சம் அலைஞ்சு திரிந்துதான் சில பணிகளை செய்ய வேண்டியிருக்கும். கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். சில விஷயங்களை நீங்க திண்டாட வேண்டிய சூழல் இருக்குங்க. அலைச்சல் அதிகமாக இருக்க கொடுங்க. எது எப்படியோ செய்யுங்கள். உங்களுக்கான முயற்சிகளில் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். இன்று காலையில் கொஞ்சம் பதட்டமாக காணப்படுவீர்கள். எந்த வேலையை முதலில் செய்வது போன்ற குழப்பம் இருக்குங்க. உங்களுக்கு எதிரானவர்கள் அவர்கள் மீது எந்த ஒரு கோபமும் கொள்ள வேண்டாம். அப்படியே விட்டு பிடியுங்கள். எல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடும். புதிய நட்பு மலரக் கொடுங்க. என்று ஓரளவு ஆனந்தப்படும் சூழலும் இருக்கின்றது. நட்பிடம் இன்று மனக்கவலைகளை வெளிக்கொட்டிக் கொள்வீர்கள். இருந்தாலும் ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். என்று பெண்கள் மனக்கவலை இருந்தாலும் வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டீர்கள். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். மனம் சந்தோஷம் அடைய கொடுங்க. இந்த நாள் இனிய கனவுகள் மேலோங்கி விடக்கூடும். துடிப்புடன் செயல்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. பெண்கள் உற்சாகமாக பணிகளை கவனித்துக் கொள்வீர்கள். காதல் போன்ற விவகாரங்கள் குழப்பத்தை கொடுத்தாலும் இறுதியில் வெற்றி கொடுக்கும். மனதை தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள், அது போதும். என்று மாணவர்கள் எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் செல்ல வேண்டாம். முயற்சியின் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கல்வியில் முழு அக்கறை கொள்வீர்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. மாணவருக்கு இன்று சொகுசு வாழ்க்கை சுக வாழ்க்கை கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பெரியவரிடமும் பெற்றவரிடமும் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். என்று உங்களுக்கு வெளி வட்டார பழக்க வழக்கங்கள் விரிவடையுங்க. நல்ல நட்பு மூலம் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். புதிய வாய்ப்புகள் கண்டிப்பாக வந்து சேரும். அரசியல்வாதிகளின் நட்பு இன்று ஏற்படக்கூடுங்க. அலைந்து தெரிந்துதான் சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். எது எப்படியோ மன அமைதியை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். கடன் சுமை ஓரளவு குறையும், பயப்பட வேண்டாம். பூசம். என்று விஐபிக்களின் சந்திப்புகள் நிறைவேற கொடுங்க. இடம் வாங்கும் முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். ஏதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கின்றது. வாய்ப்புகள் அற்புதமாக வாயில் கதவை வந்து தட்டும். கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். நல்ல பிள்ளை என்ற பெயரும் கண்டிப்பாக கிடைப்பீர்கள். என்று உங்களுக்கு புதிய சொத்து சேர்க்கை ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாமல் இருங்கள், அது போதும். ஆயில்யம். மன நிம்மதி அடைவீர்கள். வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். அதுவும் இரவு நேர பயணங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். இனிய கனவுகள் மேலோங்கி விட்டு கொடுங்க. கடன் பிரச்சனைகளுக்கு கூட முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். சொந்த பந்துகள் வருகை இருக்கும். மனம் ஆனந்தமாக இருக்கக்கூடும். என்ன ஒன்று சில பணிகள் அலைச்சலாக இருக்கக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியத்தில் தனி கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். சிம்மம் ராசினியர்கள், என்று மனக்கவலை இருந்தாலும் வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டீர்கள். கடந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டும் நாளாக இருக்கின்றது. நல்ல எண்ணங்களை வளர்த்துக் கொள்வீர்கள். சின்ன சின்ன சங்கடங்களை சந்தித்தாலும் இறுதியில் உங்கள் பக்கம் வெற்றி இருக்க கொடுங்க. துயரங்களை சந்தித்தாலும் துன்பங்கள் விலகி செல்லக்கூடும், பயப்பட வேண்டாம். சாதுரியமாக செயல்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. சமாளித்து வெற்றி நடை போடக்கூடிய சூழலும் இருக்கின்றது. சேமித்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். முயற்சி கண்டிப்பாக திருமணியாக்கக்கூடும். வாகன பராமரிப்புக்காக ஒரு தொகையை செலவிட்டு மகிழ்வர்கள். தாய் வழி ஆதரவில் இருந்த தடைகள் விலகி செல்லுங்க. என்று குடும்பத்தில் தந்தைக்கு உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். தங்களுக்கு வரவேண்டிய பண பாக்கிகளும் வந்து சேருங்க. சுபகாரிய விஷயமாக வெளியூர் பயணம் செல்ல வேண்டிய சூழலும் இருக்கின்றது. என்று வாழ்க்கையில் உங்களுக்கு கூதுகளும் கண்டிப்பாக பிறக்குங்க. இல்லத்தின் தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அனைவரின் ஒத்துழைப்பும் இன்று கிடைக்கப் பெறுவீர்கள். புதிய ஒப்பந்தங்கள் இன்று கை கொடுக்குங்க. எந்த ஒரு முயற்சியும் தயக்கமின்றி செய்ய முடியும். நட்பு வட்டம் கண்டிப்பாக பெருகும். என்று ஓரளவு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. முயலுங்கள், முடியாதது ஏதுமில்லை. சோதனைகளும் கடந்து வெற்றி பெற முடியும். பெண்கள் இன்று அடுத்தவரிடம் பேசும்பொழுது கவனமாக பேசுங்கள். உங்கள் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். என்ன ஒன்று, யாரை பற்றியும் நீங்கள் குறைகள் சொல்ல வேண்டாம். பெண்களுக்கு இன்று பணி சுமை அதிகமாக இருக்கும். வேலை செய்யக்கூடிய இடங்களில் கூட பணி சுமை இருக்குங்க. முடிஞ்ச அளவு ஓரளவு ஓய்வாக இருப்பதற்கு முயற்சி பண்ணுங்கள். காதல் போன்ற தருணங்கள் குழப்பத்தை ஏற்படுத்தும்.
முடிவெடுக்கும் பொழுது தெளிவு வேண்டும். இல்லத்தில் கலந்து பேச வேண்டும். என்று மாணவர்கள் தன்னுடைய பொறுப்புகளை முழுமையாக உணர்ந்து கொள்ளுங்கள். பாடங்களை தெளிவாக படியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். அரசாங்க தேர்வுகளுக்கு தயாராகுங்கள். எல்லா வகையிலும் நல்லது நடக்கும். சிறு வயது முதலே கேள்வி ஞானத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். மூட நம்பிக்கைகளை கவனம் கொள்ள வேண்டாம். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் என்று சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். சாதிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். உடைய செல்வ நிலை என்று சீராக இருக்க கொடுங்க. சங்கடங்களை சாதுரியமாக சமாளித்து விடுவீர்கள். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். முயன்றால் முடியாதது ஏதும் இல்லை என்று மனப்பக்குவமும் கூடிவிடுங்க. நண்பர்கள் மூலம் நல்லது நடக்கக்கூடும் என்று தயக்கமின்றி எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். நட்பு வட்டத்தையும் பெருக்கிக் கொள்வீர்கள். பூரம் சுகபோக வாழ்க்கை கண்டிப்பாக அமையும். குடும்ப பெரியவர்களுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். தாயின் உடல் ஆரோக்கியத்தில் சிறு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபப்படுவீர்கள். கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. தங்களுக்கு வரவேண்டிய பணபாக்கிகள் கண்டிப்பாக வந்து சேரும். புதிய ஒப்பந்தங்கள் கை கொடுக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. உத்திரம் என்று நேர்மையை வெளிப்படுத்துவீர்கள். உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். வாகன பராமரிப்புக்காக ஒரு தொகையை செலவிட்டு மகிழ்வீர்கள். இன்று சுப விஷயமாக வெளியூர் பயணம் செல்ல வேண்டிய சூழல் இருக்குங்க. தயக்கமின்றி இன்று பணிகளை நீங்கள் ஈடுபடுவீர்கள். என்று உங்களுக்கு சிரமங்கள் ஓரளவு திறந்து நிம்மதி ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்கையும் எப்படியும் காப்பாற்றிவிட முடியும். என்று சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. கன்னி ராசினியர்கள் என்று உங்களுக்கு மனப்பதட்டமோ குழப்பமோ தயவு செய்து வேண்டாம். உங்களுடைய செல்வ நிலை சீராக உயரக்கூடும். சங்கடங்களை கண்டிப்பாக சந்தித்தாலும் இறுதியில் வெற்றி உங்கள் பக்கம் இருக்கும். துன்பங்கள் தூளாகும் நாளாக இருக்க கொடுக்க ஆதரவு கரம் நீட்டுவோரின் எண்ணிக்கை அதிகரிக்கும். அதே போல இன்று எந்த ஒரு வேலையிலும் ஈடுபடும் பொழுது கொஞ்சம் கவனமாக ஈடுபடுவது ரொம்ப நல்லதுங்க. பெரிய அளவு பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. பார்த்து பக்குவப்படுத்திக் கொள்ளுங்கள். சகோதர சகோதரியிடம் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். சொத்து சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். இருந்தாலும் புதிய சொத்துக்கள் வாங்கும் பொழுது கவனம் இருக்கட்டும். வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமை வேண்டும். பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளுங்கள். அமைதியை நிலைநாட்டுங்கள். தொழில் முன்னேற்றத்திற்காக முக்கிய புள்ளிகளை சந்திக்க முடியுங்க. என்று கூடுதலாகவே உழைக்க வேண்டியிருக்கும். பொருள் வரவு கூடிவிடும். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். கிடைத்த வாய்ப்பை தவறவிடாமல் சாதகமாக பயன்படுத்திக் கொள்வது நல்லது. என்று பயணங்கள் செல்வதற்கான சூழல் சிறப்பாகவே இருக்கின்றது. மனசுக்கு இனிய இடங்களுக்கு சென்று வருவீர்கள். ஆலய வழிபாடு கண்டிப்பாக மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். புத்தி சாதுரியம் மூலம் காரிய வெற்றியும் கிடைக்கும். கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நிறைவேறாத காரியம் நிறைவேறுங்க. முயற்சி பண்ணுங்கள். என்று பெண்கள் அடுத்தவரிடம் பேசும்போது கவனமாக பேசுங்கள். நீங்கள் நல்லது சொல்ல போனால் கூட மற்றவர்கள் தவறாக புரிந்து கொள்வார்கள். அதனால் உங்களுக்கு மனக்கவலை கொஞ்சம் உருவாகும். பார்த்துக் கொள்ளுங்கள். உங்கள் நல்ல மனசை புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டம் வரும். அது வரைக்கும் பொறுமையாக இருங்கள். செய்யும் வேலைகளை நிதானமாகவே செய்வீர்கள். என்ன ஒன்று பணி சுமை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். உடல் சார்ந்த பிணிகள் கொஞ்சம் இருக்கும். பார்த்துக் கொள்ளுங்கள். காதலை பொறுத்தவரை யோசிக்க வேண்டும். சிந்தித்து செயல்பட வேண்டும். இப்போதைக்கு முடிவு எதுவும் எடுக்க வேண்டாம். என்று மாணவர்கள் மன அமைதியை ஏற்படுத்திக் கொள்வது நல்லது. மகிழ்ச்சி மிக்க செயல்கள் மூலம் முன்னேற்றம் இருக்கும். மாணவர்களுக்கு மனோ தைரியம் கண்டிப்பாக வெளிப்பட கொடுங்க. தடைகளை உடைத்திருந்து கல்வியில் வெற்றி பெறுவீர்கள். உயர்கல்வி சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். மாணவ கண்மணிகள் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. தேர்வுகளில் வெற்றி பெற்று நல்ல இடத்திற்கு தன் நிலையை உயர்த்தி கொள்ள முடியுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். சிவப்பு நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் என்று நீங்கள் பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். பேச்சு குறைத்துக் கொண்டு செயல்படுவது மிக சிறப்பு. கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கோபமான பேச்சை முற்றிலும் தவிர்க்க பாருங்கள். நீங்கள் உண்டு உங்கள் பணி உண்டு இருப்பது மிக நல்லது. கூடுதலாகத்தான் இன்று பணவரவு இருக்கும். இருந்தாலும் கட்டுக்கடுங்காமல் செலவுகள் இருந்து கொண்டிருக்கும். என்று நீங்கள் பொறுமையை கடைபிடித்தால் மட்டுமே வெற்றி ஏற்படக்கூடும். அஸ்தம் கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சூழ்நிலை புரிந்து கொண்டு எதிலும் ஈடுபட வேண்டும். காரிய வெற்றிக்காக கடுமையாக போராடுவீர்கள். சில குழப்பங்கள் அவ்வப்போது வரக்கூடுங்க. எல்லோரும் மனதிலும் இடம் பிடிப்பீர்கள். நல்ல பிள்ளை என்ற பெயர் எடுப்பீர்கள். இருந்தாலும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதில் கொஞ்சம் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். சித்திரை பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். மற்றவரிடம் வீண் விவாதம் ஏதும் பேச வேண்டாம். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ வேண்டும்.
கூடுதலாகவே பண வரவு கண்டிப்பாக வரக்கூடுங்க. சண்டை சச்சரவுகளில் தயவு செய்து ஈடுபட வேண்டாம். சகோதர வழி பிரச்சனைகள் கண்டிப்பாக விலகி செல்லும். என்று கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி கொடுக்க முடியுங்க. ஆதரவு கரம் நீட்டுவோரின் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும். என்று ஓரளவு சிரமங்கள் தெரிந்து நிம்மதி ஏற்படக்கூடும். செல்வ நிலையும் சீராக இருக்கக்கூடும். தயவு செய்து குழப்பங்களுக்கு மட்டும் இடம் கொடுக்க வேண்டாம். துலாம் ராசி நேயர்கள். என்று அடுத்தவர் பார்வையில் படும்படி செலவுகள் மட்டும் செய்ய வேண்டாம். பணத்தையும் நீங்க அடுத்தவர் பார்வையில் படும்படி எண்ண வேண்டாம். காசு உள்ளும் பொழுது கொஞ்சம் பார்த்து செலவு செய்யுங்கள். தடபுடலாக ஆட வேண்டாம். என்று சீரான வளர்ச்சி தான் இருக்க கொடுங்க. சிரமங்கள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்கின்றது. இருந்தாலும் தனவரவு உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும். தன்னம்பிக்கையுடன் பணிபுரிவது ரொம்ப நல்லது. சுப செய்தி ஒன்று சுற்றத்தார் மூலம் வந்து சேரும். பயணங்கள் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குங்க. குடும்பத்தினர்களின் தேவைகளை பூர்த்தி செய்து மகிழ்வர்கள். வீட்டை விட்டு வெளியில் தங்குவதற்கான சூழல் வெளிப்படக்கூடும். திடீர் செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக நல்லது. அடுத்தவருக்கு எவ்வளவு நல்லது செய்தாலும் அது எடுபடாமல் போகலாம், பார்த்துக் கொள்ளுங்கள். பொருள் வரவு இன்று அதிகரிக்க கொடுங்க. வாகனம் பூமி மூலம் லாபம் கிடைக்க கொடுங்க. தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. பல தடைகளையும் தாண்டி இன்று வெற்றி பெற முடியுங்க. கூடுதலாக பண வரவை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எதிர்பார்த்த லாபத்தையும் கண்டிப்பாக பெற்றுக்கொள்வீர்கள். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஆர்டர்கள் கையில் வந்து சேரக்கூடும். பெண்கள் இன்று குழப்பமான மனநிலையில் காணப்படுவீர்கள். குடும்பத்துக்கு என்ன செய்ய வேண்டும், பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டும், குடும்பத்திற்கு என்ன செய்தால் நல்லது நடக்கும் என்று யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். கண்டிப்பாக உங்களுடைய முயற்சிக்கு எல்லாம் வெற்றியை கொடுக்கும். உங்கள் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். என்ன செய்யலாம் என்று சிந்தியுங்கள். குடும்பத்திடம் விளக்கம் கேளுங்கள். நீங்களாகவே முடிவுக்கு வர வேண்டாம். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்பாக இருக்க வேண்டுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் புரிந்து கொள்வதில் சிரமம் இருக்குங்க. மாணவ கண்மணிகள் விடாபிடியாக எதிலும் ஈடுபடுவீர்கள். கண்டிப்பாக விவாதங்கள் மட்டும் செய்ய வேண்டாம். எதையும் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள், அது போதும். யாரிடமும் பாதிட வேண்டாம். அதனை மட்டும் கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள். படிப்பில் மட்டுமே அக்கறை இருக்க வேண்டும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. என்று எதிர்பார்த்த நல்ல காரியம் கண்டிப்பாக இருக்குங்க. லாபம் உங்களை தேடி வரக்கூடும். நீண்ட நாட்களாக வாங்க நடித்த பொருளையும் வாங்க முடியும். இடம் பூமி மூலம் உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க. சிலருக்கு வீடு மனை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். இன்னும் சிலவர்கள் இருக்கும் வீட்டை விற்று வேறு வீட்டுக்கு செல்லாமா என்ற எண்ணம் இருக்குங்க. ஓரளவு தன வரவு திருப்தியை கொடுக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சுவாதி. கூட்டு தொழில் ஓரளவு லாபம் கிடைக்கும். பொருள் வரவும் என்று சீராக இருக்கக்கூடும். குடும்பத்தினரின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். மனம் கொஞ்சம் அலை பாய்ந்து கொண்டிருக்குங்க. பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். காலை நேரம் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடும். நல்லது கெட்டதுகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பல தடைகளையும் தாண்டி இன்று வெற்றி பெறுவீர்கள். இன்று உங்களுக்கு சிரமங்கள் திருந்து ஓரளவு முன்னேற்றம் இருக்குங்க. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த காரியம் கண்டிப்பாக கை கூடுங்க. இந்த நாள் நீங்க பிரச்சனைகளை சமாளித்து வெற்றி பெறவும் முடியுங்க. முயற்சி பண்ணுங்கள். விசாகம். எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். காரியங்களும் கண்டிப்பாக கைகூடிவிடும். முயற்சிகளில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சுற்றத்தாரின் மூலம் இன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. பயணங்கள் நல்ல பலனை கொடுக்கும். இன்று இறைவன் வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். தடைகளை உடைத்தெறிந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். எதிர்பார்த்த லாபத்தை இன்று பெற்றுக்கொள்வீர்கள். என்ற உறவுகளால் ஏற்பட்ட சிரமங்கள் விலகி செல்ல கொடுங்க. நட்பாலும் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடும். காலம் கடந்து சில பணிகள் நடக்க கொடுங்க. வீட்டை விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பும் இருக்கின்றது. இன்னும் சிலருக்கு வேறு வீட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கின்றது. விருச்சிகம் ராசினியர்கள். இன்று பண தேவைகள் கடைசி நேரத்தில் கூட பூர்த்தியாகுங்க. தனவரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். எடுத்த முடிவை திடீரென மாற்றி அமைத்துக் கொள்ளுவீர்கள். ஏராளமான செலவுகள் வருகின்றது என்று கவலைப்பட்டுக் கொண்டிருப்பீர்கள். இருப்பதை வைத்துக்கொண்டும் சிறப்புடன் வாழ்வீர்கள். நல்ல பிள்ளை என்ற பெயரை கண்டிப்பாக எடுக்க முடியுங்க. அலைந்து திரிந்து சில பணிகளை முடித்து காட்ட முடியுங்க. மருத்துவ செலவுகள் ஒரு பக்கம் ஏற்பாடு கொடுங்க. மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் பிரச்சனையை கொஞ்சம் எழக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். கவனமாக பணிகளை மேற்கொண்டால் வெற்றி இருக்கும். பெயரும் புகழும் கௌரவம் யாவும் உயரக்கூடிய காலகட்டம் என்று சொல்ல முடியும். தேடிய உறவுகள் கண்டிப்பாக வரக்கூடும். கடின முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டிய சூழல் ஏற்பட கொடுங்க. எப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்பீர்கள். பெரிய கெடுதிகள் ஏதும் இப்போதைக்கு ஏற்படாது. உங்கள் பேச்சிற்கு மதிப்பும் மரியாதையும் கண்டிப்பாக உயரும். கலைத்துறையினர் உற்சாகமாக செயல்பட்டு வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிப்பீர்கள். செல்லப்பட்ட திட்டங்கள் அனைத்தும் வெற்றி கொடுக்குங்க. கூடுதலாகவே இன்று உழைக்க வேண்டிய சூழலும் இருக்குங்க. வாகன யோகமும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். வெற்றிக்கான சூழலும் கண்டிப்பாக இருக்கக்கூடும். குடும்பத்தில் மங்கள ஓசை கேட்பதற்கான சூழலும் இருக்கின்றது. என்று முயன்றால் முடியாதது ஏதுமில்லை.
சோதனையும் கடந்து கண்டிப்பாக சாதிப்பீர்கள். பெண்கள் நம்பிக்கையுடன் பணியில் ஈடுபடுங்கள். குழப்பமடைய வேண்டாம். முயற்சிகள் கண்டிப்பாக திருவினையாகும். பெண்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். செல்வபோக வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். காதலை பொறுத்தவரை சிந்திக்க வேண்டும். முடிவுகளை தெளிவாக எடுக்க வேண்டும். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கும். அமைதி காண வேண்டும். என்று மாணவர்கள் செய்யும் செயலை நிதானமாக செய்வீர்கள். தடைகளை உடைத்தெறிந்து கல்வியில் வெற்றி பெறுவீர்கள். உயர்கல்வி எல்லாம் சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. மாணவருக்கு பிடித்தமான விஷயங்கள்ல தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியும். விளையாட்டுத் துறையிலும் கண்டிப்பாக சாதிக்க முடியும். ஆசிரியர்களிடம் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிரவுன் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிரவுன் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பிரவுன் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். என்று வாழ்க்கையில் உங்களுக்கு பெரிய கெடுதிகள் ஏதும் ஏற்படாது. நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். கடின முயற்சிக்கு நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. எடுத்த முடிவை இன்று சிறப்புடன் மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். என்று மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுத்து உடல் ஆரோக்கியத்தை பேணி பாதுகாக்கும். உடல் கொஞ்சம் உஷ்ணமடையும், அதையும் கவனத்தில் கொள்ளுங்கள். பெயரும் புகழும் கௌரவம் யாவும் உயரக்கூடிய காலகட்டம் என்றே சொல்ல முடியுங்க. அனுஷம். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்தவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய சூழல் இருக்க கொடுங்க. முயற்சிகளில் ஓரளவு முன்னேற்றம் இருக்கக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொள்வீர்கள். வாகன யோகங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. மதி நுட்பத்தால் இன்று மகத்தான காரியம் ஒன்றில் ஈடுபடுவீர்கள். இன்று உங்களுக்கு செலவுகள் ஓரளவு மட்டுப்படும். சேமிப்புகள் கண்டிப்பாக உயரும். கேட்டை. பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. புகழும் கௌரவம் யாவும் உயரக்கூடும். எடுத்த முடிவை இன்று சர்வசாதனமாக மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். திடீர் யோகம் இருக்கின்றது. வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கின்றது. மதிப்பும் மரியாதையும் உயர்த்திக் கொள்ள முடியும். கலைத்துறையில் மிகுந்த நாட்டம் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு சுறுசுறுப்பு மேலோங்கி விடும் நாளாக இருக்க கொடுங்க. எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் நாளாகவும் இருக்க கொடுங்க. தனுசு ராசினியர்கள். இன்று உங்களுக்கு தன்னம்பிக்கை கூடும் நாளாக இருக்கக்கூடும். மனோதைரியமும் கண்டிப்பாக கூடிவிடும். உறவுகளின் ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக இருக்குங்க. முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். யோகமான நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். மதிநுட்பத்தால் மகத்தான காரியம் ஒன்றை செய்து முடிப்பீர்கள். வெளிநாட்டு பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. இன்று வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். எச்சரிக்கையுடன் பணிகளை மேற்கொள்வது மிக நல்லது. மனசுக்குள் ஏதாவது ஒரு கலக்கம் இருந்து கொண்டே இருக்கும். காரணமே இல்லாமல் வீண் பழி சுமக்க வேண்டியிருக்கும். பார்த்துக் கொள்ளுங்கள். ஒதுங்கி சென்றாலும் வழியே வந்து சிலர் சண்டை போடலாம். கொஞ்சம் கவனமாகவே இருங்கள். வீண் பழியும் ஏற்படுத்துவார்கள். அதிலும் கவனமாக இருக்க வேண்டும். கண் சம்பந்தமான கோளாறுகள் ஏற்பட்டு சரியாகும். வேலை தவறி உணவு உண்ணும்படி சூழல் இருக்குங்க. புதிய பதவி அல்லது புதிய பொறுப்புகளும் தேடி வரக்கூடும். காசு பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். சில நபர்களால் உங்களுக்கு பண பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்குங்க. பணம் கேட்டு தொந்தரவும் செய்யக்கூடும். அது உங்களுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தும். தனுசு ராசினியர்கள் முடிஞ்சளவு குடும்பத்துடன் கோவில் குளங்களுக்கும் குலதெய்வ வழிபாட்டினையும் மேற்கொண்டு வருவது சிறப்பு. என்று பெண்கள் எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்வீர்கள். என்ன செய்யலாம், ஏது செய்யலாம், எப்படி செய்யலாம் என்ற கண்டிப்பாக முன்கூட்டிய திட்டமிடுதல் இருக்கக்கூடும். அது வெற்றி நோக்கி செல்லக்கூடும். பெண்கள் வசதி வாய்ப்புகளை பிறக்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. முயன்றால் முடியாதது எதுவுமில்லை. சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். காதல் பெரிய பிரச்சனை கொடுக்காது. தடுமாற்றம் இருந்தாலும் வெற்றியை கொடுக்கும். பயப்பட வேண்டாம். காதல் திருமணத்தில் போய் முடியும். என்று மாணவர்கள் பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். கல்வியில் முழு அக்கறை கொள்வீர்கள். விளையாட்டுத் துறையிலும் ஆர்வம் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்பட கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலை நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். இன்று உங்களுக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரக்கூடும். வழியே சென்று உதவிகள் செய்வதன் மூலம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடுங்க. யாருடைய பிரச்சனைகளுக்கும் நீங்க முன்ஜாமீன் கொடுக்க வேண்டாம். கடன் பிரச்சனையை அணுகும் பொழுது கூட நீங்க கவனமாக இருக்க பாருங்கள். உறவினர்களின் ஒத்துழைப்பு கண்டிப்பாக இருக்குங்க. எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்குங்க. கண் சம்பந்தமான கோளாறுகள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். கண்களின் பாதுகாப்பில் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். போராடம். நெருக்கடிகளை சமாளிக்க வேண்டிய சூழல் இருக்குங்க. புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரக்கூடும். வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள்.
அடுத்தவர்களுக்கு உதவிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கும். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க கொடுங்க. பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். என்று வெளிநாட்டு முயற்சி கண்டிப்பாக முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. என்று வேலை வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளும் நாள் என்று கூட சொல்ல முடியுங்க. உத்திராடம் நல்லவைகள் தேடி வரக்கூடும். வாக்குவாதங்களை மட்டும் ஈடுபட வேண்டாம். பிரச்சனைகளுக்கு ஓரளவு தீர்வு காண்பீர்கள். மனம் ஏதாவது நினைத்து கலங்கிக் கொண்டே இருக்கும். யாரை பற்றியோ சிந்தித்துக் கொண்டே இருப்பீர்கள். தாயின் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். வெளிநாட்டு பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. முயலுங்கள் முடியாதது எதுவும் இல்லை. நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். தயவு செய்து மூட நம்பிக்கைகளை மட்டும் கவனம் கொள்ள வேண்டாம். மகரம் ராசினியர்கள் இன்று அபாரமான நினைவாற்றல் வெளிப்பட கொடுங்க. புத்தி கூர்மையுடன் காரியங்களில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். யோசிக்காமல் செய்த காரியங்கள் கூட வெற்றி கிடைக்கும். வரவு கண்டிப்பாக திருப்தி ஏற்படுத்தி கொடுக்கும். அடிப்படை வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக இருக்க கொடுங்க. உயர் அதிகாரிகளால் பாராட்ட பெறுவீர்கள். நன்மை எது தீமை எது என்று கலந்து ஆலோசிப்பது ரொம்ப நல்லது. என்று தொழில் வியாபாரத்தில் திடீர் போட்டிகள் இருக்குங்க. வீண் வார்த்தைகளை பேசுவதை தவிர்த்து விட வேண்டும். வாடிக்கையாளர்கள் மன நிறைவடைவதற்காக கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்குங்க. உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். என்று எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்தி அதன் அடிப்படையில் செய்ய வேண்டும். அதையும் பணியாற்றுவதால் உடல் சோர்வடைய கொடுங்க. உணவு விஷயங்களை கண்டிப்பாக கட்டுப்பாடு வேண்டும். வேலை செய்யக்கூடிய இடங்களில் கவனமாக செயல்பட வேண்டும். மேல் அதிகாரியிடம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. எதிர்பார்த்த பணி உயர்வு கண்டிப்பாக இருக்கும். உடைய கூட்டு முயற்சிக்கு கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. குடும்பத்தாரின் ஆதரவும் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கக்கூடும். என்று சகோதரருடன் ஏற்பட்ட சண்டை சச்சரவுகள் கண்டிப்பாக விலகி செல்லக்கூடும். உங்கள் நல்ல மனசை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். வீடு மாற்றம் இடமாற்றம் போன்றவையினாலும் நல்ல யோகம் இருக்கின்றது. திடீர் அதிர்ஷ்டமும் இன்று ஏற்படுகின்றது. வேலை இல்லாமல் இருந்தவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளும் கிடைக்கின்றது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் முயலுங்கள். முடியாதது ஏதும் இல்லை. பெண்கள் நம்பிக்கையுடன் பணிகளில் ஈடுபட வேண்டும். முழு முயற்சியுடன் எதிலும் ஈடுபட வேண்டும். பெண்கள் இன்று கவனமாக சில பணிகளை எதிர்கொண்டால் வெற்றி என்பது சுலபமாக்கப்பட்டுவிடும். வீண் பேச்சுக்களை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள், அது போதுங்க. உழைப்பால் உயர்ந்து காட்ட முடியும். காதல் போன்ற தருணங்கள் வெற்றியை கொடுக்கும், பயப்பட வேண்டாம். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள், காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் செயல்படுங்கள். முடிவுகளை மிக தெளிவாக எடுக்க வேண்டும். கல்விக்கான முடிவுகளை கலந்து ஆலோசனை பண்ண வேண்டும். பெரியவரிடமும் பெற்றவரிடமும் சொல்லி எதையும் செய்யுங்கள். தயவு செய்து வீண் வாக்குவாதம் மட்டும் செய்ய வேண்டாம். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் என்று முற்போக்கான சிந்தனை வெளிப்படக்கூடும். உயர் அதிகாரியின் நன்மை ஏற்படக்கூடும். வெளிவட்டார தொடர்புகள் விரிவடைய கூடுங்க. யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். யோசிக்காமல் செய்த காரியங்கள் கூட வெற்றி இருக்குங்க. வீண் வார்த்தைகளை பேசுவதை தவிர்த்து விட வேண்டும். என்று சிரமங்கள் கண்டிப்பாக விலகி செல்லும். அடிப்படை வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு நல்ல எண்ணங்களால் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. நன்மை தரும் வேலைகளில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூட முடியுங்க. மனதை மட்டும் அமைதியுடன் வைத்துக் கொள்ளுங்கள், அது போதுங்க. திருவோணம் வெற்றி மீது வெற்றி கண்டிப்பாக வரக்கூடும். இறைவன் வழிபாட்டில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். போட்டி வியாபாரங்கள் கண்டிப்பாக இருந்தாலும் சமாளித்து விட முடியும். வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்குங்க. அடிப்படை வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு மனம் அமைதியை வெளிப்படுத்தி கொடுக்கும். கூடுதல் உழைப்பு கொஞ்சம் உடல் சோர்வை ஏற்படுத்தும், பார்த்துக் கொள்ளுங்கள். அவிட்டம் என்று சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு காண்பீர்கள். முழு முயற்சியுடன் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். நல்லவர்களின் நட்பு இன்று ஏற்பட கொடுங்க. தொழில் ரீதியாக எடுத்த முடிவுகளில் வெற்றி இருக்குங்க. கடன் பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு காண முடியும். சண்டை சச்சரவிலிருந்து விடுபடுவீர்கள். என்று அனைவரும் பாராட்டும் வகையில் நடந்து கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு கற்பனை திறன் அதிகரிக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கும்பம் ராசினியர்கள் என்று நீங்க அனைவரும் பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கு எல்லாவற்றுக்கும் முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். முக பொலிவும் அழகும் கொடிவிடும். அழகு சாதன பொருள் சேர்க்கை ஏற்பட்டுவிடும். பணவரவும் சீராக இருக்கக்கூடும். தொழில் ரீதியாக முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. குடும்பத்தில் மங்கள ஓசை கேட்பதற்கான அறிகுறிகள் தோன்றும். அரசு வழி அனுகூலமும் கிடைக்க கொடுங்க. என்று குடும்பத்தில் ஏதாவது வேண்டாத பிரச்சனைகள் கொஞ்சம் தலை தூக்கும். பின்னர் எல்லாம் சரியாக கூட்டும். உறவினர்கள் நண்பர்கள் பிள்ளைகள் என்று யாரிடமும் வீண் சண்டையை நீங்க தவிர்த்து விட வேண்டும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்பட கொடுங்க. சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் பேசி தீர்த்து கொள்ள வேண்டும். அனைவரையும் அனுசரித்து சென்றால் வெற்றி இருக்குங்க. தாய் வழி உறவுகளுடன் சஞ்சலம் கொஞ்சம் ஏற்படும். சொத்து சார்ந்த விஷயங்கள் அனுகூலத்தை கொடுக்கும்.
எதிரிகள் விலகி செல்வார்கள். இன்று கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். வியாபாரமும் அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். எச்சரிக்கையுடன் செயல்படுவது மிக நல்லது. மனசுக்குள் ஏதாவது ஒரு கலக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. யாரை பற்றியும் நினைத்துக் கொண்டிருப்பீர்கள், சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள். கும்பராசினியர்கள் பாதுகாப்பை மட்டும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள், அது போதுங்க. பெண்கள் இன்று சக தோழிகளுடன் பேசும்பொழுது கூட கவனம் இருக்கட்டும். சில இடங்களில் நீங்க நல்லது சொன்னால் கூட சிலர் அதனை தவறாக புரிந்து கொண்டு தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடும். பெண்கள் இனிமையாக பேசி பழகுவது நல்லது. எதையும் சிந்தித்து செயல்படுத்துவது மிக நல்லது. அது மட்டுமில்லை, பெண்களுக்கு இன்று பணி சுமை அதிகமாக இருக்க கொடுங்க. செயல்களில் கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெண்கள் இந்த இனிய நாளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்ள முடியும். காதல் போன்ற தருணங்கள் குழப்பத்தையே கொடுக்கும். இறுதியில் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். காதலில் முடிவு காணும் பொழுது கவனம் இருக்கட்டும். இந்த நாள் உங்களுக்கு காதல் வெற்றி நடை போடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மாணவர்கள் இன்று குழப்பத்திற்கு உள்ளாகுவீர்கள். சந்தேகம் ஏதேனும் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். சக நண்பருடன் விளையாடும் பொழுது கவனம் இருக்கட்டும். பாடங்களை மட்டும் நன்கு படியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள், அது சிறப்பு. மாணவர்கள் செய்யும் செயலை நிதானமாக செய்ய வேண்டும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம். என்று கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்பட கொடுங்க. திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். அரசு வழி அனுகூலமும் இன்று உண்டாகக்கூடும். குடும்பத்தில் மங்கள ஓசை கேட்பதற்கான சூழல் இருக்குங்க. அனைவரும் பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள். திட்டங்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்கும். என்று தேவையில்லாத பிரச்சனைகள் தலை தூக்கி பின்னர் சரியாக கொடுங்க. சதயம். இன்று மாலை பொழுது மகிழ்ச்சியாக இருக்கக்கூடும். உறவினர் வகையில் உதவிகள் கிடைக்க கொடுங்க. சொத்து சார்ந்த விஷயங்கள் அனுகூலத்தை கொடுக்கும். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். குடும்ப உறவுகளிடம் நிதானித்து பேசுவது நல்லது. அரசு அனுகூலம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். இன்று நீங்க வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். திறமைகளால் வெற்றி பெறுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு முடிஞ்ச அளவு யோசித்து எதையும் செய்யுங்கள், அதுவே வெற்றியை கொடுக்கும். போராட்டாத்தி. இன்று எதிலும் இனிமை காணும் நாளாக இருக்க கொடுங்க. வழக்கு விவகாரங்களில் வெற்றி ஏற்படக்கூடும். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாகக்கூடும். மாற்றங்களை இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சொத்து சார்ந்த விஷயங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. வீடு, மனை, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. கையில் உள்ள காசு பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். தாய் வழி உறவுகளுடன் சின்னதாக மனசஞ்சலம் ஏற்படும், பார்த்துக் கொள்ளுங்கள். துரிதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறும் நாளாக இருக்க கொடுங்க. மீனம் ராசினியர்கள் இன்று நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. வாழ்க்கையில் ஏற்பட்ட தளர்ச்சி கண்டிப்பாக விலகி செல்லும். வளர்ச்சி கூடும் நாளாக இருக்கக்கூடும். பழைய பிரச்சனைகளுக்கு இப்பொழுது முடிவு கட்டுவீர்கள். நேற்றைய பிரச்சனை ஒன்று இப்பொழுது முடிவுக்கு வரக்கூடும். துரிதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். நல்ல பிள்ளை என்ற பெயரை எடுக்கக்கூடிய காலகட்டம் வந்துவிட்டது. காணாமல் போன பொருள் ஒன்று இப்பொழுது கையில் வந்து சேரக்கூடும். உடல் நலமும் சீராகி உற்சாகத்தை கொடுக்கும். மன கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். வீண அலைச்சலும், அதனால் சரியான நேரத்திற்கு உணவு உண்ண முடியாமலும் போகலாம், பார்த்துக் கொள்ளுங்கள். எதிலும் கவனமாக செயல்படுவது மிக நல்லது. பணியாட்களின் ஒத்துழைப்பு கண்டிப்பாக இருக்குங்க. இலக்கிய துறைகளில் உள்ளவர்களுக்கு புகழ் கிடைக்கும். சக நண்பர்கள் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு மூலம் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. வெளிநாடு சென்று கலைத்துறையில் ஈடுபடக்கூடிய சூழல் இருக்கின்றது. கலை பொருட்கள் விற்பனை தொழில் செய்வோருக்கு லாபம் அதிகரிக்கும். முகப்பொலிவும் அழகும் கூடிவிடும். அழகு சாதன பொருள் சேர்க்கை ஏற்பட்டுவிடும். வாடிக்கையாளருடைய மன நிறைவை நீங்க பூர்த்தி செய்து கொடுப்பீர்கள். அவ்வப்போது சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபப்படுவீர்கள். கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். உறவினரின் ஒத்துழைப்பு முழுமையாக கிடைக்க கொடுங்க. கேட்ட இடத்தில் பணவரவு கூட கிடைக்கக்கூடும். அதற்காக அதிக வட்டித் தொகைக்கு மட்டும் கடன் வாங்கிவிட வேண்டாம். பெண்கள் சுகபோக வாழ்க்கையை அனுபவிப்பீர்கள். சொகுசு வாழ்க்கையை அனுபவிப்பீர்கள். பெண்கள் காலம் கடந்து சில பணிகள் நடைபெற கொடுங்க. கூட்டு முயற்சி கூட வெற்றியை கொடுக்கும். அது மட்டுமில்லை, சுய தொழில் தொடங்கலாமா என்ற எண்ணமும் ஆசைகளும் ஏற்படக்கூடும். பெண்கள் கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். வீட்டு வேலைகளை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். முடிஞ்சளவு ஒன்றும் ஓய்வெடுத்துக் கொள்வது நல்லது. காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். எதையும் சிந்தித்து செயல்படுத்துங்கள். கோபம் இல்லாமல் பேசுங்கள். முடிவுகள் காணும் பொழுது இல்லத்தில் கலந்து பேசுங்கள். அதுதான் சிறப்பை கொடுக்கும். என்று மாணவர்கள் பொருளாதார ரீதியாக ஏற்பட்ட பிரச்சனைகளை சரி கட்டிவிட முடியுங்க. கல்விக்கான செலவுகளையும் தயார் செய்து கொள்ள முடியும். தடைகளை உடைத்தெறிந்து கல்வியில் வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. மாணவர்களுக்கு உற்சாகம் பொங்கும். கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் இருக்கும். விளையாட்டுத் துறையில் கூட சாதிக்க முடியுங்க. எது எப்படியோ படிப்பிற்காக நேரம் ஒதுக்குங்கள். பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும்.
இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள் புரட்டாதி. இன்று வார்த்தைகளை கோர்த்து பேசுவது நல்லது. கோபமான பேச்சுக்கள் மட்டும் தயவு செய்து வேண்டாம். கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். அழகு சாதன பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். காணாமல் தேடிய பொருள் கண்டிப்பாக கை கெடுக்குங்க. வளர்ச்சியில் ஏற்பட்ட தளர்ச்சியை விலகி செல்ல கொடுங்க. மாற்றங்களை விரும்பக்கூடியவர்களாக இருப்பீர்கள். கலைத்துறையில் ஆர்வம் காட்டுவீர்கள். இன்று உங்களுக்கு மனம் மகிழும் நாளாக இருக்க கொடுங்க. உத்திரட்டாத்தி. அரசு வழி அனுகூலம் உண்டாகக்கூடும். நல்லது கெட்டதுகளில் பங்கு கொள்வீர்கள். மனதை கொஞ்சம் தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். யாரிடமும் வீண் விவாதம் பேச வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு இருக்க பாருங்கள். பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு சிறப்புடன் செயல்படுத்துவீர்கள். லட்சிய நோக்கோடு எல்லாம் அமைந்துவிடக் கொடுங்க. முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை. சாதிக்கக்கூடிய வல்லமையை கண்டிப்பாக பெறுவீர்கள். சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். உத்திரட்டாத்தி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலும் நல்லது நடக்கும் நாள் என்றே சொல்ல முடியும். ரேவதி. செல்வ சேர்க்கை ஏற்பட கொடுங்க. முகப்பொலிவும் அழகும் குடிவிடுங்க. மதிய நுட்பத்தால் வெற்றி நடைபெற முடியும். புத்தி கூர்மையும் இன்று வெளிப்படக்கூடும். சுய தொழில் தொடங்கலாமா என்ற சிந்தனை இருக்குங்க. கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். மன கவலை இருந்தாலும் வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டீர்கள். நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்க கொடுங்க. இறைவனை முழுமையாக நம்பி எதிலும் ஈடுபடுங்கள். இன்று உங்களுக்கு வாழ்க்கை தரம் கண்டிப்பாக உயரக்கூடும். துன்பங்கள் தோலாகி இன்பம் பெருகும் நாள் என்றே இந்த நாளை சொல்ல முடியுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.